அனைவருக்கும் வணக்கம். 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இயற்கையாகவே சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் மிக சிறப்பான வரவேற்பும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் 2025 அமைய போகிறதுங்க. அது மட்டுமல்லாது சனியின் வாகனமாக இருக்கக்கூடிய காகம் எப்படி நமது முன்னோர்கள் என்று அழைக்கப்படுகிறதோ அதுபோன்று உங்களுடைய செயல்பாடுகள் பக்குவமாக அடைவதற்கான வாய்ப்பும் அனைத்தையும் அலசி ஆராய்ந்து முடிவெடுப்பதற்கான யோகமும் விரைவாக இந்த வேளையில் கிடைக்க போகிறதுங்க. சனியின் வாகனம் என்று சொல்லக்கூடிய காகத்தின் தன்மையை நாம் முன்னோர்கள் என்று பார்க்கிறோம். அதுபோன்றுதான் முன்னோர்களுடைய சிந்தனையும் பல்வேறு வகையான ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளையும் தற்போது இந்த 2025 பயன்படுத்திக் கொள்வதற்கான நிறைவான வாய்ப்பை சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த 8, 17, 26 ஆகிய தேதிகளை பிறந்த எண்களாக கொண்டவர்களுக்கு மிக வலுவாக நிறைவாக கிடைக்க போகிறது. இயற்கையிலே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். எனவே 8, 17, 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நீதி தவறாது நடுநிலையுடன் செயல்படக்கூடியவர்களாகவும் பாராபட்சமின்றி செயல்படக்கூடிய தன்னிகரற்ற செயல்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2025 பல பணிகளை அதிரடியாகவும் அதே சமயம் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் 2025 என்ற எண்ணில் 4 எண்கள் இடம்பெற்றுள்ளன. 2, 0, 2, 5 என்ற எண்கள் உள்ளன. இதில் 2 என்பது சந்திரனை குறிக்கக்கூடிய எண்ணாகவும் 5 என்பது புதனை குறிக்கக்கூடிய எண்ணாகவும் பார்க்கப்படுகிறது. சந்திரனும் புதனும் இணைந்து 9 என்ற எண்ணை தோற்றுவிக்கின்றன. இந்த 9 என்ற எண் செவ்வாயை குறிக்கக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே 2025 ஆண்டில் இதுவரை இல்லாத அளவிற்கு விளையாட்டுத் துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக அற்புதமான வாய்ப்புகளை செவ்வாய் உருவாக்கி கொடுப்பார். ஏனென்றால் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. எனவே நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் அசுர வளர்ச்சி உண்டு. குறிப்பாக அக்ரிகல்ச்சர் துறை என்று சொல்லக்கூடிய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய விவசாய துறையில் மிக பெரிய அளவில் புரட்சியையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது ரியல் எஸ்டேட் துறையிலும் அற்புதமான வளர்ச்சியை விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்றமும் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் அற்புதமாக அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக இந்த துறைகளில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பூமியில் இருந்து கிடைக்கக்கூடிய உலோகம் சார்ந்த துறைகளிலும் அசூர வளர்ச்சி கிடைக்குங்க. தங்கம், வெள்ளி போன்றவற்றில் முதலீடு செய்யும் போது அபரிவிதமான லாபத்தை நிச்சயமாக பெற முடியும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவில் உச்சத்தை தொடக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். எனவே 8 என்ற சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்களை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவேதான் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எளிதில் கைகூடும். நிலம் மற்றும் உலோகங்கள்ல முதலீடு செய்வதற்கான அற்புதமான யோகமும் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு நிறைவாக 2025 அள்ளி கொடுக்க போகிறது. எனவே அமோகமான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்க போகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருப்திகரமான சூழல் குடும்பத்தில் நிறைவாக கிடைக்கும். திருமண முயற்சி மிக சிறப்பாக கைகூடும். செல்வாக்கு மிகுந்த நபர்களின் பழக்கம் சிறப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் இந்த வேளையில் நிறைவாக அமைய போகிறது. உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் பல மாற்றங்களை அடுத்தடுத்து சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை 2025
2025 சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஏற்படுத்த போகிறது. எனவேதான் நீண்ட நாட்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையில எதிர்பாராத நல்ல வாய்ப்புகள் திடீரென அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. அதிலும் குறிப்பாக விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் மற்றும் புதிதாக கால்நடை வளர்ப்பில் ஈடுபடுதல் போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. உடல்நலத்தில் சந்தித்து வந்த பல்வேறு வகையான சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும். உடல்நலத்தில் திருப்திகரமான சூழல் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அதிரடியாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது. நண்பர்களின் அதிக ஒத்துழைப்பு சாதகமாக கிடைக்குங்க. நண்பர்கள் வட்டாரமும் விரிவடையும். நாள்தோறும் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. முன்பின் தெரியாத நபர்களிலும் முன்னேற்றத்திற்காகவும் நீங்கள் செய்யக்கூடிய சிறு உதவி கூட உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் 2025 உறுதிப்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்லாது உடன் பிறந்தவர்கள் மற்றும் குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக தற்போது நீங்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான முடிவுகள் மிக சிறப்பான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. இது மட்டுமல்லாது தீர்க்க முடியாத பல்வேறு வகையான சிக்கல்கள் என்று நினைத்து கொண்டிருந்த சிரமங்கள் கூட இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். வெளிநாட்டு நிறுவனத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு உள்ளிட்ட உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்குங்க. ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல வாய்ப்புகள் 2025 திருப்திகரமாக அமைவதற்கான சூழலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய திறமை பளிச்சென வெளிப்படுவதோடு பல்வேறு வகையான சாதனைகளை புரிவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. அடுக்கடுக்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக அமையும். கூட்டு தொழிலாக இருந்தலை தனித்து செயல்படுவதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய 8-17-26 என்ற சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். எதை செய்தாலும் தன்னிகரற்ற முறையில் செயல்பாட்டை வெளிப்படுத்தி மிக அற்புதமான நல்ல வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. தொழில்துறை ரீதியாக அற்புதமான மாற்றங்களை திடீரென சந்திப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் நிறைவாக அமையும். கலைத்துறையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் பெயர் புகழ் சந்திப்பதோடு நல்ல உச்சபட்ச வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்கும். மேலும் இந்த தருணத்தை சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த 8-17-26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக 2025 நல்ல மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கும். சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு